ராகுல் காந்திக்கு திரு செல்வ பெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி வந்து துரோகம் செய்யுதுங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை அண்ணன் செல்வ பெருந்தகை லோக்கல் பிரச்சனை, மாவட்ட தலைவர் நான் சரி பண்ணிட்டேன் போயிருங்கிறது வந்து அது ஏற்க முடியாத, பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சூரிய பிரகாசம்னு காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு உறுப்பினர் பிளஸ் வந்து சொத்து கமிட்டி குழுவுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் வந்து இவங்களோட ஒரு படி மேலே போயிட்டார். நம்ம வந்து காங்கிரஸில் வந்து திரு செல்வ பெருந்தகையுடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் எப்பயுமே ஒரு தலைமை வந்து ஒரு சேலஞ்ச் வந்துடும். அதில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிஜேபிலையுமே நம்ம பார்த்தோம், அது வந்து அதிமுகலையுமே பார்த்தோம். ஸோ அது கட்சிகள்லாம் ரெண்டு இடத்துல இருக்கும். அது வந்து தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஆனால் முதல் முறையாக ஐடியாலஜிக்கல் வார் அகேன்ஸ்ட் த பிரசிடென்ட் வந்திருக்கு. முன்னாடி தங்கபால் இருக்கக்கூடாது, இளங்கோன் இருக்கணும், இளங்கோன் இருக்கக்கூடாது, அழகிரி இருக்கணும், அழகிரி இருக்கக்கூடாது, சிதம்பரம் இருக்கணும், இப்படி வந்து நிற்கும். அது வந்து அந்த அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே இருக்கக்கூடிய எரிச்சலாக இருக்கும், பொறாமையாக இருக்கும். இந்த முறை அப்படி இல்லை. அது வந்து திரு செல்வி ஜோதிமணி குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஐடியாலஜிக்கலாகவே காங்கிரஸ் இஸ் மூவிங் எகெயின்ஸ்ட் ராகுல் காந்தி இன்ட்ரெஸ்ட், எகெயின்ஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், எகெயின்ஸ்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு. இதை வந்து யாரும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? தங்கபாலு சரியாக செயல்படலைங்க, இளங்கோன் சரியாக செயல்படலைங்க, சிதம்பரம் சரியாக, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அவருடைய விருப்பத்துக்கு மாறாக காங்கிரஸ் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் யாருமே வைக்கல. அதான் நீங்கள் சொல்கிறாங்க. திரு சூரிய பிரகாசம் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் பாருங்க. இன்னும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் அவங்க ஜோதிமணி வைக்கிறத விட, திமுகவின் அடிமைகள் கூடாரமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை மாற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தீவிர முயற்சி செய்கிறார். வேற யாரையும் பற்றி சொல்லிடல. அவர் வந்து ஒரு செயற்குழு, நம்ம வந்து இப்போ வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஏதோ யூபியில் வந்து எவ்வளோ ஒரு முருகேசன் மாடசாமி ஒருத்தர் சொன்னாருங்கிறக்கா நீங்கள் வந்து அதெல்லாம் கொண்டு வந்து பிஜேபி சொல்லுன்னு சொல்லாதீங்க. அதனால நம்ம காங்கிரஸ்ல அப்படி எடுக்கக்கூடாது. ஆனால் இவர் செயற்குழு உறுப்பினருங்கிறது ஒன்றும், சொத்து பாதுகாப்பு கமிட்டியுடைய மெம்பர் அப்படிங்கிறது ஒன்று. அவர் பதிவு பண்ணுறார், நம்முடைய சாணக்கியால் ஆடியோவில் வந்து சொல்லியிருக்காரு தெளிவாக, 40 வருஷமா நான் ஒரே கட்சியில் உட்காந்துருக்கேன் சார். இந்த மெசேஜ் எதுக்கு பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா, செல்வ பெருந்தகை எங்கேருந்து வந்தாருன்னு காட்டுறக்கா. ஸோ நான் அவருக்கெல்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது, அது உங்களுக்கு தெரியும், சொத்து பாதுகாப்பு கமிட்டி மாதிரியான இடங்கள் எல்லாம் ரொம்ப விசுவாசியாக இருந்தால் தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிடக்கூடாது, இன்டர்னலாக உள்வாடகை 2 விட்டுறக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பல சந்தர்ப்பங்களில் சொத்து பாதுகாப்பு கமிட்டிக்கு தலைவரே இல்லாமலாம் இருந்தாங்க அந்த மூப்பனார் இறந்தபோது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள். ஸோ அது ரொம்ப செயற்குழுவோட ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டியாக பார்ப்பாங்க. அதில் வந்து எல்லாரையும் மெம்பராக போட்டுருப்பாங்க. அதில் மெம்பராக இருந்த ஒருத்தர் ரொம்ப தெளிவாக அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். திரு செல்வ பெருந்தகை மேலே அடிமையாக்க முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு, தமிழக அரசின் கடன் சுமை 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத திமுக அரசே ஒப்புக்கொண்டிருக்கு. நம்ம வந்து பிரவீன் காந்தி சொன்னதை, பிரவீன் வேறு சொன்னதை, சக்கரவர்த்தி சொன்னதை சொல்கிறார். கீழே தெளிவாக சொல்லிட்டு, காங்கிரஸ் தொண்டர்களை தற்குறிகள் என்று ஊடகங்களில் வெளிப்படையாக அவமானப்படுத்திய செல்வ பெருந்தகை தலைமையின் கீழ் நான் வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு போகிறேன். அதை தாண்டி தாவேகா வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அபிமானத்தை பெற்றிருக்கு, நான் தாவேகா பக்கம் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறேங்கிற சிக்னலை அவர் கொடுத்துருக்காரு.